கணவன் மனைவி யாரும் வந்திருக்கீங்களா? வாங்க. செல்ல மக்களா ஒன்றா வந்துட வேண்டியதானே? பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக ஏங்குகிறேன். மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்காக வாடுகிறேன், நான் வாடுகிறேன். குழந்தை வரணுமோ உங்களுக்கு? உள்ளவரும் தானே வேணும். பாடுறதை வச்சு புரிஞ்சுக்கிட வேண்டாமா? காலில் விட்டுவாங்க. கேட்டு பார்த்தேன், பொம்பளை பிள்ளை தான் கிடைக்கும். வாங்கிக்கலாமா? அப்படியா? என்ன பேர் வைப்பீங்க? ஹம்சவல்லி அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? ஹம்சவல்லி. யாருடைய பேர்? அன்னை ஆதி பராசக்தியின் பெயர். சகல அம்சங்களையும் பொருந்தி சகல கோடி செல்வங்களும் பெற்று புதிய வீடுகள் 3ஐயும் பெற்று வாழ்வாள். காரணம் சொல்லலாம். நீலக்கடல் ஓரத்திலே நீ வந்து நீ வாழ்க. கர்மசாமிக்கு மாசி மாதம் வரை அவகாசம் இருக்கு. பொறுமையாக இருந்து மனதில் என்னை தியானித்து கொண்டு தவம் இருந்து கொண்டிருந்தால் குழந்தை ஜனனமாகும். எந்த மருத்துவ சிகிச்சைகளும் தேவையில்லை என்று உத்தரவு. என்ன? உனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம், கர்ப்பப்பையில் குறையிருப்பதாக சில செய்திகளை சொல்லி உள்ளத்தை குழப்பி விட்டார்களே. எப்படி பிறக்கும்? அந்த விளக்கம் வெளியே வரணுமேனு நினைக்கிற. கருப்பசாமி காப்பாற்றுறேன். குழந்தை பிறந்தாச்சு. நல்லா இருக்கா? வாப்பா பக்கத்தில். வேண்டாம், என்னை நம்பிட்டேன்னா ஒழுங்காக உட்காந்துக்கா, பார்த்துக்கணும். நல்லா இருக்கும். ஒருத்தன் குழந்தை வர ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டான், கொடுத்தேன். சாமி அப்படி பிறந்துருச்சுன்னு சொன்னால் எடைக்கு எடை பணம் கொண்டு வந்து தரம்னு சொன்னான். கொடுத்தானா கொடுக்கலையா? பிள்ளை 3 கிலோ, ஆனால் அவன் எடைக்கு எடை கொடுத்தது தான் 3 முறையாக 9 கிலோ காசு பணம் கொண்டு வந்து கொடுத்தான். ஆம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு. நான் உங்களுக்கு பொம்பளை பிள்ளை தந்திருக்கேன், எடைக்கு எடை தங்கம் தாரீங்களா? ஆமாம், மாசி. கர்மசாமிக்கு தொழிலை பற்றி மன உபாதையுடன் வந்த மகன் யார்? கால வந்துட்டு வரலாம். நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் எல்லா சாமியும் கும்பிட்டு விரக்தி ஆயிட்டேனே. என்னடா, எல்லா கோயிலுக்கும் போயாச்சு, சாமிகள்லாம் பார்த்தாச்சு, பூசாரிகிட்ட சொல்லலாம் கேட்டாச்சு, சோசியத்தையும் கண்டாச்சு, ஒன்றுமே நடக்கலை. இருந்தால் என்ன, போனால் என்ன நடந்துட போகுது? கடைசி அங்கே வந்துட்டு போவோம், நடந்தால் பார்ப்போம், இல்லையா விதி போல் நடந்து போகுது. அப்படி தான் உன் உள்ளம் சொல்லுது. கால் வந்துட்டு வா. வரலாம். உன் தொழிலை போய் பார்த்தேன், 1.5 வருஷமாக நஷ்டமும் மனவேதனையும் கடன்களும் போய் கிடக்கு. அதனால் தொழில் மாற்றம் ஏற்படுமான்னு பார்த்தேன். தொழிலின் நிலைமையில் மாற்றம் ஏற்படும், ஆனால் தொழில் மாறாது. தொழிலின் இன்று இருக்கிற நிலைமைகளில் மாற்றம் ஏற்படும், ஏற்றம் ஏற்படும், ஆனால் தொழில் என்னும் தன்மை மாறாது. அப்படி வெற்றியாக்கி தாரேன். ஒரு இடத்துலேருந்து பணம் வர வேண்டும், கிடைத்தால் வளர்ந்து கொள்ளலாம்ங்கிற ஒரு ஏக்கமும் எண்ணமும் உள்ளத்தில் இருக்குது. அதை வர வச்சு தந்து தெய்வமாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. வரலாம். வேற என்னப்பா வேணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு கதை சொன்னேன், எல்லாருக்கும் தெரிஞ்சுதா? இவனுக்கு பிள்ளை இருக்கு,
ஒரு ஜாதகத்தில் எழுதுவான் பிள்ளை உண்டு கொல்லி இல்லை அப்படின்னு சொல்லி நாடி ஜோதிடத்தில் ஒரு ஆளுக்கு எழுதுனான். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். பொம்பளை பிள்ளை இருக்கும், ஆம்பளை பிள்ளை இருக்காது அப்படின்னு அர்த்தம். அதனால் அதுக்கு உடனே ஆண் வாரிசு வேணும்னு ஒருத்தன் கேட்டான், கொடுத்தேன். இடைக்கேட பணம் கொடுத்தான்னு சொன்னேன். இப்போ இவனுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. என்னப்பா வேணும்? ஆண் வாரிசு வேணும். கால் வந்துட்டு வா, கொடுத்துருவோம். என்ன யார் வருவா? வேலெடுத்து சூலெடுத்து விளையாடி வந்தவா. வேலெடுத்து சூலெடுத்து விளையாடி வருவோம் யாருடா? வெற்றிவேல் முருகனுக்கு. இந்தா ஆம்பளை பிள்ளை பிறப்பான், தைப்பூசத்திலிருந்து ஜனனமாகும். முருகா என்று பேர் வை. வெற்றி அடைவாய், நலமடைவாய், ஆனந்தமடைவாய், வாழ்க. கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா, கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. மகன் கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? பொன்னான இடம் தேடி. கண்ணதாசன், சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் தெய்வ பாடகர்களையா. ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு தகுந்தாற் போல பாட்டுகள் இந்த உலகத்தில் படைச்சிட்டாங்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். ஜெய் மாகாளி மாதாங்கி, ஜெய் பகவதி முத்திர தாண்டவி மாரி கௌமாரி. உன் வீட்டு எல்லைக்கு போய் பார்த்தேன். சிவனுடைய ஐக்கியமும் அன்னை சக்தி சுரூபமாகிய காளி மாரி போன்ற தெய்வங்களும் குடியிருக்கிற பகுதி. ஏற்கனவே 3 ஆண்டு காலங்கள் மங்களகரமான காரியத்துக்காக சாதகங்களை பார்த்தோம். அதற்கு பிறகு இப்போ ஓராண்டு காலம் கடினமாக நடவடிக்கைகளும் அலைச்சல்களும் திருச்சல்களும் நடக்க தவிர வெற்றி அடைய முடியவில்லை. அதுக்கு மகனுடைய மனசும் ஒரு காரணம், கிரகங்களும் ஒரு காரணம். கிரகம் ஒத்துழைத்தால் மனம் ஒத்துழைக்கவில்லை, மனம் ஒத்துழைத்தால் சமுதாயம் ஒத்துழைக்கவில்லை. ஆக இந்த 3ம் சேர்ந்து குழப்பமாக இருக்கு. என் பிள்ளை மனசையும் சரியாக்கணும், எங்கே இஷ்டப்படி அவன் கல்யாணமும் நடக்கணும். இதுதான் கேள்வி. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். இந்தாப்பா அம்மா. பிஸ்னஸ் ஆஃப் ஆர்ட் படித்த ஒரு பெண்மணி உன் வீட்டுக்கு மருமகளாக வரா. வச்சுக்கா, சந்தோஷமாக இருப்பீங்க, வெற்றிகரமாக இருப்பீங்க, ஐஸ்வர்யமாக இருப்பீங்க. நல்லா இருங்க மகளே, வாழ்க 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 வாழ்க. தலைவன் தலைவி கயத்தாறு. உங்களுக்கு உத்தரவு இருக்குது, பொறுமை பெறுங்கள். தலைவன் தலைவி கயத்தாறு. தலைவன் தலைவனா கணவன் மனைவின்னு அர்த்தம். ஐபிசி இந்தியன் பீனல் கோடு சட்டத்தின் கீழ் பணி செய்யக்கூடியவர்கள்னு அர்த்தம். நீங்கள் கயத்தாரா? வாங்க, நீங்களும் தலைவன் தலைவி தான். ஐபிசினா என்னது? இந்தியன் பீனல் கோட் சட்டப்படி வேலை பார்க்குறவங்க. நீங்கள் இந்தியன் பீனல் கோடு போலீஸ் டிபார்ட்மெண்ட். கால் வந்துட்டு வரலாம். நீங்கள்லாம் இவங்க யார்? புண்ணியமடைவீர்கள், என்னாலும் உயர்ந்திருப்பீர். அந்த காலத்தில் கணவன் மனைவி 2 பேரும் சாமி கும்பிட்டா ஒன்று போல விடுவாங்க. பக்கத்தில் வாங்க, ஒன்று போல கும்பிடுவாங்க. உக்கி போடும்போதும் 2 பேரும் ஒன்று போல எந்திப்பாங்க. அந்த உக்கி போடுறது ஒரு பெரிய யோகாசன முறைகளிலே ஒன்று. தெரியுமா? சீதக்களவ செந்தாமரைன்னு ஒரு பாட்டு இருக்க. கணபதி அகவல், விநாயகர் அகவல். யார் பாடினது? ஔவையார் இயற்றியது, சீர்காழி கோவிந்தராஜன் பாடியது. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உக்கி போட்டு கும்பிட்றதுல எத்தனை அர்த்தம் இருக்குன்னு. அவ்வளோ யோகாசனமும் அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் உட்கார ஒருத்தர் எந்திக்க, ஒருத்தர் உட்கார ஒருத்தர் எந்திக்க. ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்டேன். ஏற்கனவே மனசும் அப்படி தான் இருக்குது. ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்க, ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்கங்கிறதுல கொஞ்சம் விளையாட்டும் வாக்குவாதமும் போராட்டமும் இருக்கிறத மாதிரி தான் லைஃபே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? என்ன குட்டி?
உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். வரலாம். மயக்கமா கலக்கமா வரலாம் வரலாம் வரலாம். மாம்பழம் சாப்பிட்ருக்கியாடா தம்பி? சாப்பிட்ருக்கியா? மரத்தில் தானாக பழுத்து வந்த ருசிக்கும் கெமிக்கல் வச்சு பழுத்த பழத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? எது உனக்கு ரொம்ப பிடிக்கும்? பழுத்தது. உலகத்தில் எல்லாத்துக்குமே அதுதான் பிடிக்கும். வேறு வழி இல்லாமல் நம்ம என்ன செய்தோம்? கெமிக்கல் பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். சில பேர்களுக்கு செமிக்கும், சில பேர்களுக்கு செமிக்காது. உடல் நோயை உருவாக்கும் கெமிக்கல். செயற்கைக்கு அவ்வளோ பெரிய சக்தி. இந்த கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. எனக்கு சாமியா எனக்கு அந்த குரலை கொடுத்து இந்த ஊரில் இருந்து மக்கள் வந்திருக்காங்க, இன்னும் செய்திக்கு வந்திருக்காங்க, கூப்பிடுறார் அப்படின்னு கூப்பிட்டு நான் வாக்கு சொன்னோம்னா அது கருப்பசாமி இறக்கப்பட்டு கூப்பிட்டு சொல்லுதாருன்னு அர்த்தம். நான் 10 முறை வந்திருக்கேன் கருப்பசாமி, எங்களை நீ பார்க்கவே இல்லைன்னு என்னை கட்டாயப்படுத்தி கெட்டி வச்சுக்கிட்டு எனக்கு சொல்லித்தான் ஆகணும்னு சொன்னேன்னா உன் மனசு பக்குவப்படுறதுக்காக ஏதோ ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டோம்னு அர்த்தம். இப்படி நான் சொல்லலைன்னு சொல்லி என்னை வருத்தப்பட்டவங்க நிறைய பேர், வராமல் நின்று கொண்டவர்கள் பல பேர், அது என்ன சாமினி என்ற தூற்றி பேசி சென்றவர்கள் பல பேர், எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி போனவன் பல பேர். ஆனால் அவன் காதுக்கே அந்த கோயிலுக்கு போனேன் நல்லா இருக்கும்னு சொன்னாலும் அவன் கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் வார்த்தையை வெறுப்பு இப்படி சொல்லுவான். மனிதன் இப்படித்தான் இருப்பான். மனிதனை மாதிரி நான் நடந்துக்கிட முடியுமா? முடியாது. அதை மாதிரி சில மாதங்களுக்கு முன்பு வந்திருக்கிற பொழுது கட்டாயத்தின் பேரில் என்னை நிர்பந்தப்படுத்தினாய். நீ உன் மனதை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக உனக்கு நல்ல வாக்குகளை சொல்லி அனுப்பினேன். நல்ல வாக்குகளை சொல்லிடுது சாமி என்ற நம்பிக்கையில் 6 மாதங்களை கழித்து விட்டாய். இந்த 6 மாதம் கழித்து தான் உன்னை கூப்பிடணும் என்பது விதி. அதுக்கு முன்னால் முந்தணும் என்பதோ உன்னுடைய மதி. உன் மதிக்கு முதல்ல பதில் சொல்லிட்டேன், இப்போ விதிக்கு பதில் சொல்ல போகிறேன். கால் வந்துட்டு வா. காயா இது பாடலாம் கொஞ்சம் கழிச்சு பார்க்கட்டுமா? இதுவரை வீடு சம்பந்தமான விஷயத்தில் உங்களுடைய மனம் நிம்மதி அடையவில்லை. அதுக்கு பணம் பற்றாக்குறையும் ஒரு காரணம், சில பேர்களுடைய மனசும் ஒரு காரணம். மனசை செம்மையாக்கி தாரேன், பணத்தை வர வச்சு தாரேன், வீட்டை நானே முடிப்பேன், நானே வந்து விளக்காட்டுவேன். புரியுதா? தை மாதத்துக்கு உள்பட வீடு சம்பந்தமான எண்ணங்கள் நிறைவேறும். 2, நிலையான ஒரு தொழிலை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு முயற்சிகளை நீ செய்தாய். ஆனால் உன்னுடைய கிரகப்பலனோ எதையும் பிடிச்சு செய்யக்கூடிய நிலையில் இல்லாமல் மண்ணும் மனையை நம்பி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க. உண்மையா? இதில் நீ உயர்வடையக்கூடிய பாக்கியத்தை நான் தானேன். 3, மனைவியினுடைய வேலை தொடர்ந்து கொள்வது நன்றா அல்லது தொடராமல் இருப்பது நன்றா என்ற ஒரு அபிப்பிராய பேதம் உள்ளத்துக்குள் அப்பப்பொழுது வந்து செல்லுகிறது. புரியுதா? அப்பப்போ மனதுக்குள்ள தோன்றி உனக்கு மறைகிறது. வெளிப்படுத்த முடியாத வேதனையோ அவளிடம் விளக்கமாக உன்னால் சொல்ல முடியவில்லை. பொம்பளை வேலைக்கு போய் அவளுடைய மனது புண்பற்றக்கூடாது, அவள் மனம் கஷ்டப்பட்டுறக்கூடாது, ஏதும் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது என்று பல்வேறு சிந்தனைகள் உன்னை உறங்க விடாமல் உன் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. உண்மையா? இதில் எந்த ஆபத்தும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் அவள் வேலையை உத்தியோகத்தை நான் காப்பாற்றி தருவேன். உன் குடும்பத்தினுடைய மரியாதையும் உயர்த்தி தருவேன். வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வரலாம். நான் அள்ளி கொடுக்குற பணம் அளவில்லாது பெருகும். செல்வ சிறப்போடு என்னாலும் உயர்ந்திருப்பாய். வரலாம். இந்த மகனே, பல லட்சங்களை பெற்று ஆனந்தம் அடைவாய். செல்வ சிறப்போடு இருப்பாய்.
வேலையில் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் ஆக்கித்தாரேன். நீ நினைக்கிற பகுதி உனக்கு வேலை கிடைக்கும், ஆனந்தம் அடையலாம். பகுதி தாரம்னு சொல்லிட்டேனே, வெற்றி உண்டு, உயர்வு உண்டு. அதே கயத்தார் எல்லை தொழில் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டு கடன்கள் பெற்றது யார்? உங்கள் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். நுழைகிற பொழுதே ஒரு அம்மன் கோயிலும் அருமையான சொல்லமாட சாமியும் அந்த பகுதியில் இருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு முறை கோவில் கொடைகள் கொடுக்கிற பொழுது நிலத்திலே ஒரு காளியம்மை தோன்றுவாள். அது அந்த திருவிழா முடிந்த பிறகே மறைந்து கொள்வாள். இப்படி ஒரு வழக்கமான நிலையும் அந்த பகுதியிலே இருக்கு. 2.25 ஆண்டுகளாக நடத்துகிற தொழிலில் மனவேதனையும் பிரத்தியாரால் இடைஞ்சலும் சட்டப்படி சில குழப்பங்களும் உனக்கு நடந்து கொண்டு இருக்கு. உண்மையா? அந்த நிலைகளை மாற்றி உன்னுடைய பூமி சம்பந்தமான விஷயத்தில் பிரச்சனை இல்லாமல் ஆக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமில்லா, கால் ஒன்று வரலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வரலாம். ஜெயிச்சு தாரேன், நல்லா இருக்கலாம், வெற்றி உண்டு. கர்மசாமி, ஆமாம் அப்படியா, சரி கேட்போம். காரைக்குடி எல்லை, காரைக்குடி எல்லை, காரைக்குடியா உங்களுக்கு? காரைக்குடி எல்லை பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. கேரள தேசம், கேரள தேசம். மலையாளம் பாரு, காரைக்குடிக்காரங்க வரும் அங்கே பாரு. எந்த ஊருமா? தூங்கிட்டியா தங்கச்சி? சரி, பயப்படாத, மீண்டும் உன்னை கூப்பிடுறேன். சாப்பிட்டு உட்கார், பின்னால் அழைப்போம். நன்றாக இருப்பாய் மகளே, வாழ்க. பார்த்தியா? கேரள தேசம் மருத்துவம் சம்பந்தமான தொழில் ஸ்தாபனம் வைத்திருப்பவன். ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்களா? கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கிரகங்களால் ஆன தடைகள் தான் 3 ஆண்டு காலங்களாக உனக்கு பிரச்சனையை உருவாக்கியிருக்கு. அந்த பிரச்சனைகளை தீர்த்து தரக்கூடிய நல்ல நேரம் இப்பொழுது தொடங்கிவிட்டது. வங்கியிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆர்டருக்கு 27 நாட்கள் கால அவகாசம் இருக்குது. அதிலிருந்து ரிலீஃப் ஆகி உன்னுடைய மருத்துவமனையை ஓங்காரமாக வாழ வைக்க. அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தமான இடத்தில் உன்னுடைய பணங்கள் தேங்கி கிடக்கு, அது வருமானு கேட்டேன். 3இல் 1 பகுதி வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துக்குள் ஒரு நண்பன் உதவியால் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு உத்தரவாயிருக்கு. கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? அந்த வீட்டுக்குள்ள தீய சக்திகள் இல்லை, ஒரு ஆத்ம சக்தி இருக்கு. அதனால எந்த பாதிப்பும் வராது. அந்த லோன் விஷயத்தையும் வெற்றியாக்கி காப்பாற்றித்தாரேன். நிறைந்த செல்வமும் பணமும் கிடைக்கும். நல்லாரு மகனே, என்னால் உயர்ந்திருப்பாய். வெற்றி மாலை கொடுக்கலாம். மாலை இருக்கு, வாங்கிட்டு போயிரு. அந்த மாலையை கொண்டு எந்த இடம் திறக்காமல் அடைத்து கிடக்கிறதோ அந்த கதவுல போடணும். சரியா? கூப்பிடு கருப்பசாமிய. ஆனந்தமாக இருக்கலாம். வாழ்க. அதே திருவனந்தபுரம் எல்லை வரலாம். காயின் கீழே விழுந்துடாவிடா. இந்தா செல்வமே பெற்று வாழ்வார். நீ எடுத்துக்கொடுறா தம்பி, எடுத்துக்கொடு.
அதே மாதிரி தான் உன் பணமெல்லாம் வெளியில் செதறி கிடக்கு, கொண்டு வந்து சேர்த்துட்டேன், நல்லா இருக்கு. பிள்ளையை பற்றிய மனக்குழப்பமும் தொழிலை பற்றிய மன வருத்தமும் உன் உள்ளத்தில் இருக்கு. தொழில் சரியாக இயங்காமல் இப்பொழுது கடன்களும் மனவேதனையும் இருக்கு. பிள்ளையினுடைய வாழ்க்கையை சீராக்கி தெளிவு பண்ணி தந்தா போதுமில்ல, காலில் வந்துட்டு வரலாம். திருமணமாம் திருமணமா தெருவிலே ஊர்வலமா. வேற என்னப்பா வேணும்? கடனை நான் வழி தீர்க்கிறேன், ஏன் நீ கவலைப்படுற? என்னை நினைச்சு கும்பிட்டுக்கோ, உன் இடத்துல பணம் வரும். 2 நண்பர்களால் உனக்கு பண உதவியும் கிடைக்கும், அதில் உன் கடனும் தீரும். இந்தா செல்வாக்கா இருக்க வைக்க வெற்றி உண்டு. அடுத்த வாரம் வந்து அதை கேட்டுக்கா, ஜெயிச்சு தரேன். அதே கேரள தேசத்திலிருந்து எனக்கு மட்டும் பொண்டாட்டி கிடையாதா, எனக்கு மட்டும் கல்யாணம் கிடையாதா அப்படின்னு ஒருத்தன் கேட்க, கால் வந்துட்டோம். கல்யாணம் முடிச்ச முறை பெரிய சந்தோஷத்தோடு இருக்கான். என்னையா கருப்பசாமி, கிரகங்களால் ஆன பீடையோ மனிதர்களால் ஆன இடைஞ்சல்களோ எது நடந்து என்னுடைய திருமண வாழ்வு இப்படி ஆயிடுதுன்னு ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்தில் இருக்குது. என்னடா, உழைப்பில் ஒரு குறை இல்லை, ஆனால் எங்கு போனாலும் திருமணத்தை பற்றிய ஒரு உதவி கிடைக்கவே மாட்டேங்குது. அதுக்கு ஒரு முயற்சி எடுத்தால் நடக்குமா அப்படின்னு நான் கேட்டேன். நடக்கும். கர்க்கடக மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் உனக்கு பெண் சம்பந்தமான நல்ல தொடர்புகள் கிடைச்சிரும். அதில் நீ கல்யாணம் முடித்து சிறப்பாக வாழலாம். அதுலேருந்து அந்த நேரங்கள் மாறியாச்சு, கெட்ட நேரங்கள் மாறிடுது. கர்க்கடக மாதத்துக்குள்ளே உனக்கு பெண் அமைஞ்சாச்சு. சந்தோஷமாயிரு, விநாயகனை கும்பிடு. அது வேணுமா? கண்டிப்பாக வேணுமாடா? பின்னால் பேசுவோம். புண்ணியமாக இரு, புண்ணியமாக இரு, புண்ணியமாக இரு. கருப்பசாமி, ஆமாம், வண்டி வாகனம் கேரளாவில் வண்டி வாகனம் யார் வச்சுருக்கிறா? என்ன வண்டி, எதுக்காக வச்சுருக்குற? கால் வந்துட்டோம். வண்டி வாகனம் தொழில் இருக்கா? கண்ணிலே நீரதற்கு. தம்பி வா, நல்லா இருக்கியா? உங்கள் வீட்டிலேருந்து கடற்கரைக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? அப்படியா? இவனை கொஞ்சம் விவரமாக நண்பர்களை குறைக்க சொல்லுங்கள். உல்லாசமாக பீச்சு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக வேண்டிய மனசு வரும், அதில் கொஞ்சம் மனக்குறைகள் வரும். கால் வந்துட்டுவாங்க. பேச்சியம்மாள் வருக, சுலமான சாமி வருக. வரலாம். உங்கள் எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். பழைய காலத்தில் கும்பிட்ட பேச்சியம்மன் போன்ற தெய்வங்கள்லாம் அங்கே இருக்குது. சுலமான சாமியெல்லாம் அங்கே இருக்கார். புரியுதா? இப்போ 6 மாத காலங்களாக உடல்நிலைகள் சரியில்லாத மனக்குறைகள் நடக்கு. தொழில் சரியில்லாமல் ரொம்ப மனவேதனையும் தேவையில்லாத கடன்களும் நடந்து குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் குழப்படியான சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கு. இவைகளெல்லாம் மாந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்குமா, இயற்கையாக நடக்கிறதா என்ற ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. கால் வந்துட்டு வரலாம். மாந்திரிகத்தால் எதுவும் நடக்கவில்லை, கிரகத்தால் நடக்கிறது. உன் மகனை பற்றி ஆராய்ச்சி பண்ணேன். வீட்டை விட்டு வெளியில் போய் எங்கேயாவது தங்கி இருக்கணும் போகணுங்கிற ஒரு மனநிலையும் சூழ்நிலைகளும் அவன் விதியில் விளையாடி கொண்டு இருக்கிறது. வேற எங்கேயாவது போய் உழைத்தாவது கொஞ்ச நாள் இருக்கலாம் என்ன ஒரு பிளான் அவன் மண்டையில் ஓடுது. அப்படி போயிட்டு வந்தால் தந்தைக்கும் தாய்க்கும் நன்றி, இவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. போயிட்டு வர சொல்லு, ஜெயிச்சு தாரேன். என்ன இந்த அப்படி அந்த நோயை தீர்த்து தாரேன், சற்று பொறுமையாயிரு.
அடுத்த உத்தரவில் நோய் தீர்த்துருவோம். நல்லா இருப்பான். இந்தா காசு பணம் உண்டு.